தமிழ் சினிமாவின் பிரபல காமெடி நடிகர் தான் கஞ்சா கருப்பு. இடையில் ஒரு படத்தை தயாரிக்க போய் அதில் ஏற்பட்ட நஷ்டத்தால் இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறார். இருப்பினும் அவ்வப்போது படங்களில் நடித்து வருகிறார். சென்னை வலசரவாக்கம் பகுதியில் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு வசித்து வருகிறார். சில மாதங்களாக இவர் வாடகை தரவில்லை என ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக கஞ்சா கருப்புக்கும் ரமேஷிற்கும் பிரச்சனை உருவாகி இருவரும் போலீஸ் ஸ்டேஷன் வரை சென்று விட்டனராம். ரமேஷ் அளித்துள்ள புகாரில் கஞ்சா கருப்பு 3,00,000 ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ளார். வீட்டை வேறு ஒரு நபருக்கு உள்வாடகைக்கு விட்டு மதுபானம் மற்றும் தகாத சம்பவங்கள் நடத்துகிறார். வீட்டை காலி பண்ண சொல்லியும் வாடகை தர சொல்லி கேட்டால் மிரட்டல் விடுக்கிறார் எனவும் தெரிவித்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, கஞ்சா கருப்பு அறிவித்துள்ள புகாரில், நான் வீட்டில் இல்லாத சமயத்தில் உரிமையாளர் ரமேஷ் பூட்டை உடைத்து வேறு ஒருவருக்கு வாடகைக்கு விட முயற்சித்துள்ளார். தனது உடைமைகளையும் சேதப்படுத்தியுள்ளார் என தெரிவித்துள்ளார். இதனிடையே கஞ்சா கருப்பு தான் தங்கியிருந்த வாடகை வீட்டுக்கு போலீசுடன் சென்று பார்த்துள்ளார். அங்கு பொருட்கள் சேதமாக இருப்பதாக கூறியிருக்கும் அவர், தனது கலைமாமணி பட்டத்தையும் காணவில்லை என்றும் 1,50,000 ரூபாய் பணம் காணவில்லை என போலீசில் கதறியுள்ளார். இது தொடர்பான வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது.